கோவையில் அரசு நிகழ்ச்சிக்கு அமைச்சர் தேதி கொடுக்காததால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக 240க்கும் மேற்பட்ட இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்தில் திறந்த வெளியில் 2 வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோவையில் கடுமையான வெயில் அடித்து வருவதோடு தற்போது மழையும் பெய்ததால் இருசக்கர வாகனங்கள் மழை மற்றும் வெயிலில் சேதமடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். மேலும் கோவையின் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அரசு நிகழ்ச்சி நடத்த தேதி வழங்காததால் தற்போது வரை நிகழ்ச்சி நடைபெறாமலும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.